கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை நேர்ல பார்த்து பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனாலும் அதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காதபடியினால் இந்த விசிடியின் வாயிலாக நான் உங்களை சந்தித்து பேசுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சற்று நேரம் நீங்கள் இந்த விசிடியை கவனமாக நீங்கள் கேட்பீர்கள், முழுவதுமாக கேட்பீர்கள் என்று சொன்னால் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த செய்தியானது பல சத்தியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. நான் மதுரையில் இருக்கக்கூடிய தூய மரியன்னை பேராலயத்தின் பங்கை சார்ந்த ஒரு ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவன். என்னுடைய தாய் தகப்பன்மார் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே மிகவும் பக்தி உள்ளவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள், வளர்ந்தார்கள். எங்களையும் அவ்வண்ணமாகவே அவர்கள் வளர்த்து கொண்டு வந்தார்கள். வருடம் நாங்கள் வேளாங்கண்ணிக்கு சென்று அங்கு நாங்கள் காரியங்களை நிறைவேற்றி வருவது எங்களுடைய குடும்பத்தின் வழக்கமான காரியமாக காணப்பட்டது. எங்க வீட்டில் மொத்தம் 6 பிள்ளைகள். 6 பிள்ளைகளுக்கும் 3 முறை வேளாங்கண்ணியில மொட்டை போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்தியான ஒரு ரோமன் கத்தோலிக்க குடும்பத்திலே நாங்கள் காணப்பட்டோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு நாள் மாலை வேளையிலே எங்களுக்கு அறிமுகமானவர்கள், தெரிந்தவர்கள் எங்க ஏரியாவுக்கு நற்செய்தி பணி செய்யும்படியாக அவர்கள் கடந்து வந்தாங்க. அப்படி கடந்து வந்தவங்க, நாங்கள் ஒரு ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தார் என்பதனால் அவங்க எங்க வீட்டுக்கு வந்து நாங்கள் பைபிள்ல இருந்து ஒரு சில காரியங்களோடு கூட நாங்க பகிர்ந்து கொண்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு போலான்னு வந்தோம் என்று சொன்னார்கள். அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, நாங்க கிறிஸ்தவங்க தானே, எங்களுக்கு எதுக்கு நீங்க பைபிளை பத்தி சொல்லணும், கிறிஸ்தவர்கள் அல்லாத இந்துக்கள் முஸ்லிம்களுக்கு நீங்க போய் சொல்லுங்க, எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அம்மா அதை நிராகரித்தார்கள். ஆனாலும் அவர்கள் சோர்ந்து போகாதவர்களாய், இல்ல உங்களுக்கு தெரியாத ஒரு சில வேதத்தின் சத்தியங்களை உங்களுக்கு நாங்க சொல்லிட்டு போலாம் வந்தோம் சொன்னாங்க. அப்ப அம்மா சரி பைபிள்ல இருந்தானே பேச போறாங்க, பேசட்டுமே, என்னதான் பேசுறாங்க கேட்கலாம் என்று சொல்லி அம்மா அவர்களை அனுமதித்து பேச சொன்னாங்க. அப்ப அவங்க இந்த வேதத்திலிருந்து ஒரு சில சத்தியங்களை எடுத்து காட்டினார்கள். இப்படிலாம் பைபிள்ல சொல்லியிருக்கே, நாம இப்படி வாழ்றோமா, சற்று யோசித்து பாருங்கள் என்று அவங்க சொன்னாங்க. சொன்னபோது அம்மாவுக்கு அது ஒரு புரியாத புதிராக இருந்தது. நான் அத்தனை வருஷம் ரோமன் கேத்தலிக்ல இருந்து இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வேதத்துல இருக்கு அப்படின்ற காரியமே தெரியாம வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்ப அம்மா சொன்னாங்க, எங்க பைபிள்ல இப்படி எல்லாம் கிடையாது, அப்படி இருந்திருந்தா எங்க ஃபாதர்ஸ் எங்களுக்கு சொல்லியிருப்பாங்களே என்று சொல்லி அம்மா அவர்கள்ட்ட சொன்ன போது, சரி உங்க பைபிளை எடுங்க என்று சொல்லி அவங்க சொல்லி நம்ம ரோமன் கேத்தலிக் வேதாகமத்துல இருந்தே எல்லா காரியங்களையும் அவர்கள் எங்களுக்கு சுட்டி காட்டினார்கள். இப்படி வேதத்துல சொல்லியிருக்கே, ஏன் வேதத்துக்கு முரண்பாடான இந்த காரியங்களில் எல்லாம் நாம் ஈடுபடுகிறோம் என்று கேட்டபோது அம்மாவுக்கு ஒன்னும் பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளவு ஆதாரங்கள் நம்ம வேதத்துக்கு முரண்பாடா செய்யற காரியங்களை அவர் வேதாகமத்திலிருந்து அவர்கள் என்ன பண்ணாங்க, எடுத்து காமிச்சாங்க. அப்ப அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இத பத்தி எனக்கு அவ்வளவு தெரியல, என்னுடைய அண்ணன் தம்பி எல்லாம் ஃபாதர்ஸா இருக்காங்க, அவங்ககிட்ட நான் இத கேட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லி அம்மா என்ன பண்ணாங்க, அவங்ககிட்ட சொல்லி அனுப்புனாங்க. அவங்க சொன்ன அந்த வசனங்களை எல்லாம் அந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அந்த வசனங்கள் இருப்பிடங்கள் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு என்னையும் கூட்டிக்கிட்டு எங்க மாமாட்ட போனோம். நானும் அம்மாவும் எங்க மாமாட்ட போனோம். போய் இந்த மாதிரி அப்பா ஒரு சபையில இருந்து வந்தாங்க, இந்த மாதிரி நம்ம செய்யறதெல்லாம் வேதாகமத்துக்கு முரண்பட்ட காரியங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வசனத்தின் அடிப்படையில வேதாகமத்தை வச்சு அவங்க சொல்றாங்களே, இத பத்தி நீ என்னப்பா சொல்ற என்று சொல்லி அவங்க சொன்ன இந்த வசனங்கள் எல்லாம் எங்க மாமாட்ட, எங்க ஃபாதர் மாமாட்ட எடுத்து காமிச்சு, இதுக்கெல்லாம் என்னப்பா நீ விளக்கம் சொல்ற, இதெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வேதத்துல இருந்து நம்ம பண்றதுதான் சரி அப்படின்னு சொல்லி வேதத்துல இருந்து நீ என்ன பண்ணு, வேத வசனங்களை நீ எடுத்து காட்டு, எடுத்து சொல்லு
அதை நான் குறிச்சிட்டு போய் அவங்ககிட்ட நான் பதில் சொல்லணும் என்று சொன்ன பொழுது எங்க மாமா என்ன சொன்னார்னா, அவங்க சொல்றது சரிதான், வேதத்துல அப்படிதான் சொல்லி இருக்கு என்று அவர் ஒத்துக்கொண்டார். அப்ப எங்க அம்மா கேக்குறாங்க, அப்புறம் ஏன்பா இத்தனை வருஷமா நீங்க அதை குறிச்சு எனக்கு நீ சொல்லல, அதை குறிச்சு நம்ம சர்ச்சில் போதிக்கிறது இல்ல, ஏன் அப்படி பண்றீங்க என்று சொன்ன போது, அப்படிலாம் நம்ம செய்யறது தவறு என்று சொல்லி நாங்க சுட்டி காட்டணும்னா, அதை நம்ம மாற்றி சொன்னோம்னா நாங்க இந்த இடத்துல இருக்க முடியாது, எங்களை நம்ம திருச்சபையில இருந்து விலக்கி வச்சிருவாங்க. சோ நம்ம பாரம்பரியமா அப்படியே வந்துட்டோம், அதைத்தான் நாங்க சொல்ல வேண்டி இருக்கு. இந்த வேதத்தை நாங்க இந்த வேதத்துல உள்ள உண்மைகளை அப்படியே பின்பற்றும்படி எங்களால சொல்ல முடியாது. நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, நமக்குன்னு ஒரு சட்ட திட்டங்கள் இருக்கு, நமக்குன்னு ஒரு சில கொள்கைகள் இருக்கு, அதன்படிதான் நம்ம நடக்க முடியும் என்று எங்க மாமா சொன்னார். அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, இல்லையேப்பா, வேத வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதுல பிரவேசிக்க மாட்டான்னு வேத வசனத்துல சொல்லி இருக்கிறத அவங்க எடுத்து காமிச்சாங்க. சோ நம்ம வேத வசனத்தின்படி வாழாம நம்ம என்னதான் நம்ம ஆண்டவரை ஆராதிச்சாலும் சர்ச்சுக்கு போனாலும் நம்ம கடைசி நாள்ல ஆண்டவர் பாரு, உனக்கு இந்த வேதத்துல என்னுடைய சித்தத்தை தெளிவா நான் எடுத்து சொல்லி இருந்தோம், அதன்படி நீ வாழாம நீ கட்டுக்கதைகளுக்கும் பாரம்பரியத்துக்கும் உன்னை விற்று போட்டு வேதத்துல இல்லாத, வேதத்துக்கு முரண்பட்ட, நான் வெறுக்கிற அநேக காரியங்களை உன் வாழ்க்கையில செஞ்சுட்டு இப்ப நீ நிக்கிறையே, உன்னை நான் அறியேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகும் அப்படின்னு அவங்க எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்களேப்பா, ஒருவேளை அந்த மாதிரி கடைசி நாள் ஆண்டவர் சொன்னா என்ன பண்றது என்று கேட்ட பொழுது எங்க மாமா தெளிவா சொல்லிட்டாரு, அவங்க சொல்றதுதான் வேதத்தின் அடிப்படையில சரியானது. நம்ம பாரம்பரியத்தின்படி இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உனக்கு வேதத்தின்படி 100% வாழ வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா நீ தயவு செஞ்சு அவங்க சொல்றபடி நீ கேட்டு நட, அவங்க சொல்ற இடத்துக்கு நீ போகலாம் தாராளமா. இல்ல நம்ம ஜாதி சனம் முக்கியம், நம்ம பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், வேலை காரியங்கள், இந்த திருமண காரியங்கள், இதுலெல்லாம் நீ நமக்கு அனுகூலமான காரியங்கள் வேணும், சொந்த பந்தம் வேணும், நம்ம பாரம்பரியம் வேணும் அப்படின்னு நீ முடிவெடுத்தா, இதுதான் சத்தியம்னு தெரியுதுல்ல, நீ என்ன பண்ணு, நீ அதை மனசுல வச்சுக்கிட்டு நீ எப்பயும் போல நீ போ அப்படின்னு சொல்லி எங்க மாமா சொன்னாங்க. அப்ப அம்மா ஒரே நிலைப்பாடுல நின்னுட்டாங்க. இதுதான் சத்தியம் அப்படின்னா இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க ஏன் இந்த சத்தியத்தை எங்களுக்கு நீங்க மறைச்சு வச்சீங்க, ஏன் நீங்க இத சொல்லல? 16 வருஷம் வேதத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நீங்க இப்படி வேதத்துல சொல்லி இருக்கிறதுக்கு முரண்பட்ட காரியங்கள் நம்ம திருச்சபையில இருந்தும் நீங்க ஏன் அதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கல, ஏன் நீங்க அதன்படி மக்களை வழி நடத்தல என்று சொல்லி அம்மா என்ன பண்ணாங்க, நான் இதுதான் சத்தியம்னு தெரிஞ்சா நான் சத்தியத்தின்படி வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி நாங்கள் அன்றையிலிருந்து நாங்க அந்த சபைக்கு நாங்கள் கடந்து சென்றோம். வேதத்தை அதிகமாக அறிந்து கொண்டோம். இன்றைக்கு வேதத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறோம். ஆகவே எங்க வாழ்க்கையில மெய்யான சந்தோஷம், மெய்யான சமாதானம், பாவ மன்னிப்பின் நிச்சயம், பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை, இன்னைக்கு மரித்தாலும் பரலோகத்துக்கு செல்வோம் என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவங்களா நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். என் அன்பு உடன்பிறப்புகள் ஆகிய நீங்களும் இந்த வேதத்துல உள்ள சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளணும் என்ற ஒரே நோக்கத்தோடு கூட தான் இந்த விசிடியின் வாயிலாக உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்படி என்ன காரியங்கள் நம்ம ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கும் வேதத்துக்கும் முரண்பாடா இருக்கின்றத பத்தி தான் உங்க கூட சில நேரம் நான் பேச போறேன். நான் வேதத்தில இருந்து நான் பேச போறேன். என்னுடைய சொந்த கருத்தையோ அல்லது நான் சென்று கொண்டிருக்கிற சபையினுடைய கருத்தையோ நான் உங்களுக்கு சொல்லல, வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தேவன் நமக்கு தன்னுடைய சித்தத்தை இந்த வேதத்துல என்ன பண்ணிருக்கார், தெளிவா எழுதி நம்ம கரங்கள்ல கொடுத்திருக்கார். ஆக இந்த வசனம் தான் கடைசி நாள்ல நம்மளை நியாயந்தீர்க்க போகுதே ஒழிய அந்த சபையினுடைய கோட்பாடோ இந்த சபையினுடைய கோட்பாடோ நம்மளை நியாயந்தீர்க்க போறதில்ல. வேத வசனத்துல ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை
நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது. நான் அல்ல, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆக இந்த வேதம் என்ன சொல்லுது, அதன்படி நாம வாழ கற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, அனுகிரகத்தை பெற்றுக்கொள்வோம். சிறிது நேரம் என்னுடைய இந்த வார்த்தைகள் நான் சொல்றதை காட்டிலும் இந்த வேதத்தினுடைய இந்த சத்தியத்தை நீங்க கேட்க, நீங்க உங்க செவிய முழு மனதோட திறந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை, நன்மைய, தேவ கிருபையை பெற்றுக்கொள்வீங்கன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவர் சொல்றது சரியா, இவர் சொல்றது சரியா என்று நாம் தர்க்கம் பண்றதை காட்டிலும் வேதம் என்ன சொல்லுது அதன்படி நம்ம வாழ கற்றுக்கொள்வோம். ஏன்னா இப்ப நான் சொல்றேன், ஒரு கதவோட அளவு இது 4:5 அப்படின்னு நான் சொல்றேன். இன்னொருத்தர் சொல்றாரு இந்த கதவு 5:6 அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றது கரெக்டா, அவர் சொல்றது கரெக்டா? யாரு சொல்றது கரெக்ட்? ஒரு டேப் எடுத்து அளந்து பார்த்தா தெரிஞ்சுட்டு போயிடும், நான் சொன்னது கரெக்டா, அவர் சொன்னது கரெக்டான்னு தெரிஞ்சிடும். அது போல இப்ப இந்த வேதத்தை குறித்து அநேக காரியங்கள் அநேக இடங்கள்ல போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வேதத்தை வச்சு இதுதான் நமக்கு டேப், இதுதான் நமக்கு அளவுகோல். இந்த வேதத்தை நம் வைத்து இதுல என்ன சொல்லி இருக்கு அப்படின்னு பார்த்தா யாரு செய்யறது கரெக்ட்னு தெரிஞ்சு போயிடும். ஆக இந்த வேதத்திலிருந்து நீங்கள் இதுவரை அறியாத, அல்லது இதுவரை நீங்க யோசிக்காத, அல்லது இதுவரை அறிந்திராத ஒரு சில சத்தியங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சற்று கவனமா கேளுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை அது கொண்டு வரும் என்பதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. முதலாவதாக சிலை வழிபாட்டை குறித்து விவிலியம் என்ன கூறுகிறது என்பதை நாம் இப்ப பார்க்க போறோம். வேதாகமத்துல 2வது புத்தகமாகிய விடுதலை பயணத்துல 20வது அதிகாரத்துல 3வது, 4வது, 5வது, 6வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்கள். நம்ம ரோமன் கத்தோலிக்க திருச்சபையார் பயன்படுத்தக்கூடிய வேதாகமத்தில் இருந்தே நான் வாசிக்கிறேன். கவனமா கேளுங்க. என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது. மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்துக் கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். அருமையானவர்களே, வாசிக்க கேட்ட இந்த வசனங்கள் தெளிவாக சிலை வழிபாட்டை வன்மையாக கண்டிக்கிறத நம்ம பார்த்தோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு இணையாக நீ என்ன பண்ணாத, யாதொரு சொரூபத்தையோ விக்கிரகத்தையோ உனக்கு உண்டாக்காதன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இத குறிச்சு ஒரு ஃபாதர்ட்ட நான் பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, சும்மா ஒரு அடையாளத்துக்கு தான்ப்பா நம்ம வச்சிருக்கோம், பின் வரக்கூடிய சந்ததிக்கு ஆண்டவர் எப்படி இருந்தாருன்னு சொல்லி ஒரு அடையாளத்துக்கு காண்பிக்கிறதுக்காகத்தான் வச்சிருக்குமே ஒழிய வழிபாட்டுக்கு வைக்கல என்று சொல்லி ஒரு ஃபாதர் சொன்னார். அருமையானவர்களே, அப்படி ஒரு அடையாளத்துக்காக வைத்திருக்கிறோம் என்று சொல்வது கூட வேதத்தின் அடிப்படையில தவறுன்னு நம்ம இப்ப வாசிச்சோம். ஏன்னா ஆண்டவர் வன்மையா சொல்றாரு, எனக்கு இணையாக யாதொரு சொரூபத்தையோ விக்கிரகத்தையோ நீ உனக்கு உண்டாக்காதன்னு சொல்லிட்டார். முதல் கட்டளை உண்டாக்காத. அடுத்து 2வது கட்டளை தான் நீ அதை நமஸ்கரிக்கவோ அதை சேவிக்கவோ வேண்டாம் சொல்றாரு. நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோனா என்னது? அதுக்கு மாலையை போடவோ, அதுக்கு மெழுகுவத்தியை கொளுத்தவோ, அதுக்கு ஊதுபத்தியை கொளுத்தவோ, அதை சப்பரத்துல வச்சு சுத்தவோ கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. ஆக மொத்தத்துல நம்ம சிலையையோ ஓவியத்தையோ ஆண்டவருக்கு இணையா உருவாக்குவதே தவறு என்று சொல்லி வேதத்துல ஆண்டவர் கண்டிப்பாக சொல்லியிருக்கார்.
ரெண்டாவது அதுக்கு கீழே உள்ள வசனத்தை நான் வாசிச்சேன். அதுல ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதை நான் சகித்துக் கொள்ள மாட்டேன்னு சொல்றாரு. இப்படி நீ எனக்கு இணையா ஒரு சொரூபத்தையோ விக்கிரகத்தையோ வச்சு நீ வணங்குனேனா அதை என்னால சகிச்சுக்க முடியாது அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் கீழே என்ன சொல்றாரு? இப்படி நீ என்ன புறக்கணிச்சைனா, என் வார்த்தையை புறக்கணிச்சைனா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்றாரு? மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப பாருங்க, இந்த வேத வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியாம வாழ்ந்தா அந்த தண்டனை நம்மோட நிக்காதான், 3-4 தலைமுறைக்கு அந்த தண்டனை தொடரும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்லுகிறார். அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப ஆண்டவருக்கு பிரியமில்லாத, அவர் சகித்துக் கொள்ள முடியாத, அவருக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய காரியத்தை நாம ஏன் செய்யணும்? இத பத்தி என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? மேலும் அதே அந்த விடுதலை பயணம் 20வது அதிகாரத்துல 23வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? கவனமா கேளுங்க. எனக்கு இணையாக வைக்க வெள்ளியிலான தெய்வங்களையும் பொன்னான தெய்வங்களையும் உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ள வேண்டாம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு இணையா வைக்க வெள்ளியினாலோ அல்லது பொன்னினாலோ நீ என்ன பண்ணாத, நீ சிலைகளை நீ உண்டு பண்ணாத என்று ஆண்டவர் தெளிவாக சொல்றார். வெள்ளியினால பொன்னினால செய்ய, அதனாலேயே செய்யாதன்னு ஆண்டவர் சொல்லும் போது நம்ம மண்ணுலையும் மரத்திலையும் கல்லுலையும் செஞ்சு வணங்கினா அதை எந்த விதத்துல தேவன் ஏற்றுக்கொள்வார்? சற்று யோசித்து பாருங்கள். மேலும் புதிய ஏற்பாட்டுல சிலை வழிபாட்டை வன்மையாக கண்டிக்கக்கூடிய அநேக வசனங்கள் உண்டு. ராயப்பர் கூட சொல்றாரு, என் பிள்ளைகளை விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள்னு சொல்றார். மேலும் நம்ம திருவெளிப்பாடு, வேதாகமத்தினுடைய கடைசி புத்தகம் திருவெளிப்பாடு 20வது அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம்னா அங்க நரகத்துக்கு போறவங்க லிஸ்ட பத்தி வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. திருவெளிப்பாட்டுல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, திருவெளிப்பாடு 21வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. ஆனால் கோழைகள், நம்பிக்கை இல்லாதோர், அருவருப்புக்குரியோர், கொலையாளிகள், பரத்தன்மையில் ஈடுபடுவோர், சூனியக்காரர், சிலை வழிபாட்டினர், பொய்யர் ஆகிய அனைவருக்கும் நெருப்பும் கந்தகமும் எரியும் ஏரியே உரிய பங்கு ஆகும். இதுவே 2ஆம் சாவு. அப்ப இங்க நரகத்துக்கு போறவங்க லிஸ்ட ஆண்டவர் வருஷப்படுத்துறாரு. அதுல இந்த சிலை வழிபாட்டினர் வர்றாங்க. அப்ப சிலை வழிபாட தேவன் ஆண்டவர் எவ்வளவு வன்மையா கண்டிக்கிறார்ன்றத இதுல இருந்தே நாம என்ன பண்ணிக்கிறோம், நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இத இன்னும் இந்த சிலை வழிபாட்டை வன்மையாக கண்டிக்கக்கூடிய கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட வசனங்கள் என்கிட்ட ஆதாரமா இருக்கு. அதெல்லாம் நான் சொன்னேன்னா எனக்கு நேரம் பத்தாது. அதனால நான் சிலை வழிபாட தேவன் வன்மையா கண்டிக்கிறார் அப்படின்றதுக்கு இந்த ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு உதவியா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்த காரியத்துக்கு நான் இப்பொழுது கடந்து செல்ல விரும்புகிறேன். மேலும் பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தி நூலிலே அருளப்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலை வழிபாட்டை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை எழுதியிருக்கிறத சற்று இப்ப பார்க்கலாம். யோவான் நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 23வது வசனத்தையும் 24வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்பொழுது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்றார். அருமையானவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். வேதம் எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது. கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப அவரை உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்று சொல்லி. அருமையானவர்களே, இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஆண்டவருக்கு இணையாக உருவத்தை வைத்தோ சிலையை வைத்தோ வணங்குவதை ஆண்டவர் எவ்வளவு வெறுக்கிறார், அதை வேண்டாம் என்று நிராகரிக்கிறார் என்பதை இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் பாருங்க, நம்ம சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதின 2வது திருமுகத்துல அவர் என்ன சொல்றாருன்னு சற்று கவனமா கேளுங்க. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம்
15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சற்று கவனமாக கேளுங்கள். 15ம் 16. கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் என்ன உடன்பாடு? நம்பிக்கை கொண்டோருக்கு நம்பிக்கை கொண்டிராதவர்களோடு என்ன தொடர்பு? கடவுளின் கோவிலுக்கும் சிலை வழிபாட்டு கோவிலுக்கும் என்ன இணக்கம்? அருமையானவர்களே, இங்கே சின்னப்பர் தெளிவாக சொல்லுகிறார், கடவுளின் கோவிலுக்கும் சிலை வழிபாட்டு கோவிலுக்கும் என்ன இணக்கம், என்ன சம்பந்தம்? அப்ப கடவுளின் ஆலயத்தில் சிலைகள் இருக்கக்கூடாது என்பதை சின்னப்பர் எவ்வளவு தெளிவாக இங்கே எடுத்து சொல்கிறார், சற்று யோசித்து பாருங்கள். மேலும் நாம் சின்னப்பர் தெசலோனியருக்கு எழுதின 1வது திருமுகத்திலே 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சற்று கவனமாக கேளுங்கள். நாங்கள் உங்களிடம் வந்தபோது எவ்வாறு நீங்கள் எங்களை வரவேற்றீர்கள் என்று அவர்களே கூறுகிறார்கள். நீங்கள் எவ்வாறு சிலைகளை விட்டுவிட்டு உண்மையான வாழும் கடவுளுக்கு ஊழியம் புரிய கடவுளிடம் திரும்பி வந்தீர்கள் என்றும் கூறி வருகிறார்கள். இங்க நம்ம தெளிவா பார்க்கிறோம், சிலைகளை விட்டுவிட்டு உண்மையான வாழும் கடவுளுக்கு ஊழியம் புரிய கடவுளிடம் திரும்பி வந்தீர்கள் என்றும் கூறி வருகிறார்கள். அருமையானவர்களே, அப்ப சிலை வழிபாட விடாம உண்மையான வாழும் கடவுளுக்கு ஊழியம் புரிய நம்மனால முடியாது. எவ்வளவு தெளிவா வேதத்துல சொல்லியிருக்கு, சற்று யோசித்து பாருங்கள். மேலும் பார்க்கிறோம், அருளப்பர் அவர் எழுதின 1வது யோவான் திருமுகத்துல அவர் பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? 6வது அதிகாரம் 21வது வசனத்துல, பிள்ளைகளே சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்னு அங்க அவர் ஒரு வார்னிங் கொடுக்கிறார். சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாயிருங்க, அது தேவன் அருவருக்கிற ஒரு காரியம், தேவன் விரும்பாத ஒரு காரியம், தேவனால சகித்துக் கொள்ள முடியாத ஒரு காரியம். ஆகவே சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி அருளப்பர் தன் திருமுகத்துல சொல்றார். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சின்னப்பர், அருளப்பர் முழு வேதாகமும், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு முழு வேதாகமும் சிலை வழிபாட்டை வன்மையாக கண்டிக்கிறது. அதை நாம் செய்வோம் என்று சொன்னால் கண்டிப்பாக ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியாது என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை. அருமையானவர்களே, மாதாவை நாம் ஆராதிக்கலாமா அல்லது ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய மாட்சிமையை மகிமையை மாதாவுக்கு நாம் கொடுக்கலாமா என்பதை குறித்து விவிலியம் என்ன சொல்லுகிறது என்பதை இப்பொழுது சற்று பார்க்கலாம். ஏசாயா எழுதின அந்த தீர்க்கதரிசன புத்தகத்திலே 42வது அதிகாரத்திலே 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், சற்று கவனமாக கேளுங்கள். நானே ஆண்டவர், இதுவே என் பெயர், என் மாட்சிமையை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டுக் கொடேன் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். இங்க நம்ம பார்க்கிறோம், என் மாட்சிமையை பிறருக்கோ விட்டுக் கொடேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, தெய்வம் தன்னுடைய மாட்சிமையை மகிமையை எந்த நபருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டார் என்பது வேதம் சொல்லக்கூடிய சத்தியம். ஆனால் இன்றைக்கு நாம் தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய மகிமையையும் மாட்சிமையையும் வணக்கங்களையும் ஆராதனைகளையும் மாதாவுக்கு கொடுக்கிறோமா இல்லையா என்பதை சற்று பிராக்டிக்கலா நம்ம திங்க் பண்ணி பார்ப்போம். இப்ப ஜெபமாலை ஃபார்மேட் அமைச்சிருக்காங்க, அதை சற்று யோசித்து பாருங்கள். அதை எப்படி ஜெபமாலை பண்றோம்? 10 அருள்ந்த மரியே வாழ்க, ஒரு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அடுத்து 10 அருள்ந்த மரியே வாழ்க, ஒரு பரமண்டல ஜெபம். இப்படியாக நாம் வரிசையாக நாம் செய்து வருகிறோம். அப்ப இத கவனிங்க, ஒரு முறை ஆண்டவருக்கு வணக்கம், 10 முறை மாதாவுக்கு வணக்கம். ஒரு முறை கடவுளுக்கு மாட்சிமை, 10 முறை மாதாவுக்கு மாட்சிமை. இதை எந்த விதத்துல மாதா ஏத்துக்குவாங்க? சற்று யோசித்து பாருங்க. கடவுளுக்கு கொடுக்கிற மகிமை மாட்சிமையை காட்டிலும் 10 மடங்கு அதிகம் மாதாவுக்கு கொடுப்பதை மாதா எப்படி ஏத்துக்கிறவாங்க?
சற்று யோசித்து பாருங்கள். அப்ப இதெல்லாம் வேதத்துக்கு முரணான காரியம் என்று சொல்லி நமக்கு தெரிய வருகிறது அல்லவா அருமையானவர்களே. மேலும் மாதா மூலமா நம்ம ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்வதை மாதா நமக்கு கேட்டு பெற்று தருவாங்க என்பது நம்ம ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் நம்பிக்கை. ஆனா வேதத்துல எங்கேயாவது ஆண்டவர் நீங்க மாதா மூலமா என்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள, என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு தர்றேன், அல்லது மாதா மூலமா கேட்டு பெற்றுக்கொண்டாங்க. நம்ம ஆதி திருச்சபையில நம்ம பார்க்கிறோம், அப்போஸ்தலர்கள், சீடர்கள், இவங்கள யாராவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறி போன பின்பு மாதாவை வேண்டிக் கொண்டு மாதா அவங்களுக்கு பெற்று தந்ததாக எங்கேயாவது நம்ம வேதாகமத்துல பார்க்க முடிகிறதா? அப்படி வேதாகமத்துல எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. மாறாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் சற்று யோசித்து பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யோவான் எழுதின அந்த நற்செய்தி நூல்ல அருளப்பர் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் கவனமா கேளுங்க. யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்துல இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அப்ப பரலோக தந்தையை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், அவரிடத்திலே செல்ல வேண்டும் என்று சொன்னால், அதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்று ஆண்டவர் தன்னுடைய திருவாய் மொழிந்து இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். மேலும் ஆண்டவர் இதே அதிகாரத்துல 13வது வசனம் 14வது வசனத்துல என்ன சொல்றார் கொஞ்சம் பாருங்க. நீங்கள் என் பெயரால் கேட்பதை எல்லாம் நான் செய்வேன், இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு தெளிவாக சொல்றாரு பாருங்க. என் பெயரால் தந்தையை கேளுங்க, அவர் உங்களுக்கு தருவார் என்று இங்க எவ்வளவு தெளிவா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. மேலும் நம்ம இங்க பாக்குறோம் 1 தீமோத்தேயுக்கு, புனித சின்னப்பர் தீமோத்தேயுக்கு எழுதின 1வது திருமுகத்துல 2வது அதிகாரத்துல 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அவரின் அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார். இப்படி நம்ம வாசிக்கிறோம். இங்க ஒரு காரியம் தெளிவாக ஒரு சத்தியம் விளங்குகிறது. கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளர் ஒருவர் என்று சொல்லி தெளிவாக பார்க்கிறோம். கடவுள் ஒருவர், கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இணைப்பாளர் ஒருவர் மட்டும். அந்த ஒருவர் யார்? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வழியாக மாத்திரம்தான் நாம் தந்தையை அடைய முடியும் என்பதை வேதம் தெளிவாக திட்டவட்டமாக நமக்கு சொல்லி இருக்கும் போது, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இணைப்பாளர் ஒருவர் மாத்திரம்தான் என்று வேதம் சொல்லியிருக்கிற சூழ்நிலையில நம்ம மாதா மூலமா, புனிதர்கள் மூலமா நம்ம ஆண்டவரை அடையலாம். அவங்ககிட்ட ஜெபம் பண்ண ஆண்டவர் நமக்கு பெற்று தருவாங்க என்பது வேதம் சொல்லாத, வேதத்துல இல்லாத கருத்துக்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் அருமையானவர்களே, மாதா ஆத்ம சரீரத்தோட பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்கன்னு நம்ம ஒரு திருநாள் கொண்டாடுறோம். தேவ மாதா ஆத்ம சரீரத்தோட விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு ஒரு பண்டிகை கொண்டாடுறோம். வேதாகமத்துல, விவிலியத்துல அதற்கான எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. மாதா மரணத்தை காணாமல் ஆத்ம சரீரத்தோட பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்கன்னு வேதத்துல எந்த இடத்திலையும் குறிப்பிடப்படவில்லை. வேதத்துல ஆத்ம சரீரத்தோட இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட 2 மனிதர்களை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது. ஒருவர் பெயர் ஏனோக்கு, மற்றொருவர் பெயர் எலியா. இந்த 2 மனிதர்கள் மரணத்தை காணாதபடிக்கு ஆத்ம சரீரத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று வேதத்துல தெளிவா சொல்லியிருக்கு. ஆனா மாதா ஆத்ம சரீரத்தோட பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தா கண்டிப்பாக வேதத்துல அது இடம்பெற்றிருக்கும். ஆனா வேதத்துல இல்லாத ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் பாரம்பரியமாக
நாம் செய்து வருகிறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் தானே. மேலும் நம்ம பார்க்கிறோம், தேவமாதா விண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்ட நாள்னு கொண்டாடுறோம். அதாவது பரலோகத்துல தேவன் மாதாவை விண்ணக அரசியாக முடிசூட்டு விழா நடத்தினாங்க. அதாவது வானக ராக்கினியாக தேவமாதா முடிசூட்டப்பட்ட நாள்னு நம்ம கொண்டாடுறோம். வேதாகமத்துல அதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது. தேவமாதா விண்ணக அரசியாக வானக ராக்கினியாக முடிசூட்டப்பட்டாங்கன்னு வேதாகமத்துல எந்த இடத்துலயும் சொல்லப்படல. அருமையானவர்களே, என் மாட்சிமையை வேறொருவருக்கும் கொடேன்னு சொன்ன ஆண்டவர் எப்படி பரலோகத்துல மாதாவை விண்ணக அரசியா தன் மகிமையை மாதாவுக்கு கொடுத்து முடிசூட்டுவாங்க? சற்று யோசித்து பாருங்கள். நம்ம வேளாங்கண்ணி போனீங்கன்னா சிலுவை பாதையில கடைசி சிலுவை பாதை அதான். அதாவது மாதா ஒரு சிம்மாசனத்துல உட்கார்ந்துருப்பாங்க. இந்த பக்கம் இயேசு கிறிஸ்து, இந்த பக்கம் பிதாவானவர், ரெண்டு பேரும் நின்று இப்படி ஒரு கிரீடத்தை தலையில வைக்கிற மாதிரி அந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருக்குது. அப்படி தேவமாதா வானகராக்கினியாக விண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்டார்கள் என்பதற்கு வேதத்துல எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இப்படி வேதத்துல இல்லாத காரியங்கள் எல்லாம் இடையே உட்சொருகப்பட்ட காரியங்களாகும். அதெல்லாம் எப்ப எந்தெந்த காலகட்டத்துல எந்தெந்த போப்பாண்டவர்களால அதெல்லாம் திருச்சபைக்குள்ளாக உட்சொருகப்பட்டது என்பதை நான் பின்னாடி உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். மாதா அவர்கள் கடைசி வரை கன்னியாக இருந்தார்கள் என்பது நமது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் நம்பிக்கை. அவ்வாறே நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் மாதா கடைசி வரைக்கும் கன்னித்தன்மையோட இருந்தாங்க அப்படின்றது உண்மையா என்பதை இப்பொழுது நாம் விவிலியத்திலிருந்து நாம் என்ன பண்ண போறோம், இப்ப நம்ம பார்க்க போறோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் இறுதி வசனம் 25வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார் என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். இங்க தெளிவாக ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. இந்த கூடி வாழவில்லை என்பதற்கு அர்த்தம் அவர்கள் உறவு கொள்ளவில்லை, கணவன் மனைவி என்ற நிலைமையிலே உறவு கொள்ளவில்லை என்பதை குறித்து தான் அங்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஏனென்றால் மாதா கர்ப்பவதியாக இருந்த பொழுதே தேவதூதன் வந்து உன் மனைவியை சேர்த்து கொள்ள நீ ஐயப்படாதே என்று சொன்ன பொழுது யோசேப்பு என்ன பண்றாரு, ரகசியமாய் மாதாவை தள்ளிவிட யோசனையாக இருந்த அவர் தேவதூதனின் வார்த்தையை கேட்டு மாதாவை என்ன பண்ணாரு, அவர் சேர்த்து கொண்டார், அவரோடு கூட சேர்ந்து வாழ்ந்தார். அவரை என்ன பண்ணாங்க, பெத்லகேமுக்கு பெயர் பதிவு செய்வதற்கு கூட்டி சென்றார். அவர் பிரசவ நேரத்திலே யோசேப்பு கூட இருந்தார். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆனா இங்க என்ன சொல்லுது, மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. இந்த கூடி வாழவில்லை என்பதற்கு அர்த்தம் தெளிவாக நாம் புரிந்து கொள்கிறோம். கணவன் மனைவி என்ற நிலைமையிலே அவர்கள் என்ன பண்ணல, உறவு கொள்ளவில்லை என்பதைத்தான் இந்த இடத்துல தெளிவா சொல்லியிருக்கு. சரி, அப்ப இயேசு கிறிஸ்துவை மாதா பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கணவன் மனைவியாக அவர்கள் கூடி வாழ்ந்தாங்கன்றதுக்கு என்னங்க ஆதாரம் என்று நீங்க கேட்கலாம். பாருங்க, வேதாகமத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு மாதாவும் யோசேப்பும் அவர்கள் இணைந்து பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய பெயர்கள் வேதாகமத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ஊரிலே என்ன பண்றாரு, பிரசங்கம் பண்றாரு. இந்த நிகழ்ச்சியை சற்று கவனமாக நீங்கள் கேளுங்கள். ஓய்வு நாள் வந்தபோது, 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள்
இவருக்கு இவைகள் எல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்ட ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோப்பு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரில் சுற்றுப்புறத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்ற எங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அருமையானவர்களே, இங்க தெளிவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்களுடைய பெயரும் சகோதரிகளை பற்றியும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோப்பு, யோசே, யூதா, சீமோன் என்ற 4 சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இன்னொரு இடத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஜெப ஆலயத்திலே அவர் மக்களுக்கு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஆண்டவரே உம்மை தேடி உம்முடைய தாயாரும் உடைய சகோதரரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? யார் எனக்கு தாயார், யார் எனக்கு சகோதரர்கள்? என் வார்த்தையை கேட்டு என் வார்த்தையின்படி வாழ்கிறவர்களே எனக்கு தாயும் சகோதரருமா சகோதரிகளுமா இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்றதை நீங்க கவனிக்கலாம். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவை தேடி அவருடைய தாயும் அவருடைய உடன் பிறந்த சகோதரர்களும் வந்தார்கள் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இரண்டாவது நம்ம வாசிக்கிறோம், சின்னப்பர் தன்னுடைய திருமுகத்தில் எழுதும் போது அவர் சொல்றாரு, நான் அங்கே இயேசுவின் கர்த்தரின் சகோதரராகிய யாக்கோப்பை தவிர வேற யாரையும் நான் பார்க்கல என்று சொல்லி சின்னப்பர் தன்னுடைய திருமுகத்துல எழுதியிருக்கார். அப்ப கர்த்தரின் சகோதரனாகிய யாக்கோப்பை தவிர வேற எந்த அப்போஸ்தலரையும் திருத்தூதரையும் நான் காணவில்லை என்று சொல்லி சின்னப்பர் தன்னுடைய நிருபத்திலே குறிப்பிட்டிருக்கிறதை நாம் தெளிவாக காண முடியும். அப்ப இதிலிருந்து நமக்கு நன்றாக தெரிகிறது அந்த யாக்கோப்பு யார் என்று சொன்னால் இந்த இயேசு கிறிஸ்துவின் சகோதரரான யாக்கோப்பு தான் என்பதிலே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் யாக்கோப்பு என்ற ஒரு நிருபம் விவிலியத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த நிருபத்தை எழுதினது யார் என்று பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் உடன் பிறந்த சகோதரர் என்பதற்கு நிரூபணம் இருக்கிறது. ஏனென்றால் அருளப்பரினுடைய சகோதரனாகிய யாக்கோப்பு இந்த நிருபம் எழுதப்படுவதற்கு முன்பதாகவே அவர் இரத்த சாட்சியாக மரித்து விட்டார். இந்த நிருபம் எழுதப்பட்டது அவர் இரத்த சாட்சியாக மரித்த பின்பு. ஆக இந்த யாக்கோப்பு நிருபத்தை திருமுகத்தை எழுதினது யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவின் சகோதரராகிய யாக்கோப்பு என்று வேத பண்டிதர்கள் ஊர்ஜிதமாக சொல்லுகிறார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? மரியாள், கன்னிமரியாள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கும் வரை அவர்கள் கன்னியாக இருந்து மனுஷகுமாரனை பெற்றெடுத்தார்களே தவிர கடைசி வரை அவர்கள் கன்னியாக அவர்கள் வாழவில்லை. யோசேப்பும் மரியாளும் இணைந்து குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து நம்மை போல சாதாரணமாக அவர்கள் குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு அவர்கள் குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் என்பது நமக்கு தெளிவாக தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஒரு சில பேர் இவ்வாறாக கேள்வி கேட்பாங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி சகோதரர்கள் இருந்திருந்தா இயேசு கிறிஸ்து சிலுவையில எதுக்கு அருளப்பெற்ற தன் தாயை ஒப்படைத்தார்? இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்று ஏன் ஒப்படைச்சாரு? இயேசு கிறிஸ்து தன்னுடைய தம்பிகள்கிட்டயே அம்மா பாதுகாக்கக்கூடிய பொறுப்படுத்திக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்திருக்கலாமே என்று சொல்லி ஒரு சில சகோதரர்கள் கேள்வி எழுப்புவார்கள். அருமையானவர்களே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரைக்கும் கூட அவர் சகோதரர்கள் கூட என்ன பண்ணல, அவரை ஏற்றுக்கொண்டதாக வேதம் சொல்லல. அவருடைய சொந்த சகோதரரும் அவரை புறக்கணித்தார்கள், அவரை விசுவாசிக்கவில்லை என்று சொல்லி வேதாகமத்திலே நாம் தெளிவாக வாசிக்க முடியும். ஆக மேலும் யூதர்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே தாய்க்கு தலைமகன் தான் கடைசி வர தாயை தகப்பனை வைத்து பராமரிக்க வேண்டும் என்பது யூத கலாச்சாரம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் தாய்க்கு தலைமகனாக இருக்க அவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய பொறுப்பை தன் அன்பின் சீரனாகிய அருளப்பரிடம் ஒப்படைத்து சென்றாரே அன்றி அதற்கு வேற எந்த உள்ளர்த்தமும் கிடையாது என்பதை நாம் தெளிவாக காண முடியும். அருமையானவர்களே,
நம்ம ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய மற்றொரு ஒரு பாரம்பரியமான காரியம் குழந்தை ஞானஸ்தானம். இந்த ஞானஸ்தானத்தை குறித்து விவிலியம் என்ன சொல்லுகிறது என்று நாம் சற்று பார்க்கலாம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28வது அதிகாரம் 18வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகில் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீசராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியானவர் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். அருமையானவர்களே, இங்க நம்ம பார்க்கிறோம், முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள். அதுக்கப்புறம்தான் தந்தை, மகன், தூய ஆவியானவர் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அருமையானவர்களே, அப்படி என்றால் ஞானஸ்தானம் என்பது மனம் திரும்பின ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய காரியமாக வேதம் சொல்லுகிறது. மனம் திரும்பாத பட்சத்தில் நாம் ஞானஸ்தானம் கொடுத்து அதிலே ஒரு பயனும் இல்லை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிற வழக்கம் பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறதை நாம் அனைவரும் அறிவோம். ஞானஸ்தானத்தில் என்ன பண்றாங்க, ஒரு ஞானத்தாயோ அல்லது ஞான தகப்பனோ அந்த குழந்தைய வாங்கி வச்சிருப்பாங்க. இப்ப ஃபாதர் என்ன பண்ணுவாரு, அவர் கேள்வி கேட்பார், நீ ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொள்கிறாயா? அப்ப அந்த ஞானத்தாய் என்ன சொல்லுவாங்க, ஒத்துக்கிறேன். உன்னுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து ரத்த சிந்தி உயிரை கொடுத்தார்னு விசுவாசிக்கிறாயா? ஞானத்தாயோ ஞான தகப்பனோ விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. நீ இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்வாயா அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, வாழுவேன் அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த குழந்தைக்கு பதிலாக அவங்க சொல்றதா அவங்க சொல்றாங்க. இப்ப ஃபாதர் என்ன பண்றாரு, அப்ப நான் என்ன பண்றேன், பிதா, மகன், தூய ஆவியானவர் பேர்ல நான் உனக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஞானஸ்தானம் கொடுக்கிறேன்னு சொல்லி ஞானஸ்தானம் கொடுக்கறத நாம என்ன பண்றோம், நம்ம கண்ணார பாத்துக்கிட்டு இருக்கோம். அருமையானவர்களே, பாருங்க, அந்த சின்ன குழந்தைக்கு பாவம்னா என்னன்னு தெரியாது, பாவத்தினுடைய அடிமைத்தனம்னா என்னன்னு புரியாது, பாவத்தின் அகோரம் என்ன அதுக்கு தெரியாது. அப்ப இப்படி பாவம்னா என்ன, பாவத்தின் அடிமைத்தனம்னா என்ன, பாவத்தின் அகோரத்தன்மை என்ன, இதெல்லாம் ஒண்ணுமே அறியாத புரியாத அந்த வயசுல அந்த குழந்தைக்கு நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கறனால என்ன நடக்குது, அந்த குழந்தை வளர்ந்து வரக்கூடிய பிராயத்துல நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கேன், நான் திருச்சபையினுடைய அங்கத்தினரா நான் மாறி இருக்கேன், ஆக நான் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமான ஒரு பிள்ளை என்று அந்த குழந்தை தன்னைத்தானே அது ஏமாற்றிக்கொண்டு தொடர்ந்து தன் பாவ வாழ்க்கையிலேயே அது வாழுகிறதே தவிர, நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தான் உயிரை கொடுத்தார், நான் என் பாவ வாழ்க்கையிலிருந்து நான் மனம் திரும்பணும், நான் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனா மாறணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழணும் என்ற அந்த ஒரு மனப்பக்குவம் அந்த பிள்ளைக்கு வராமலே போய்விடுகிறது. அருமையானவர்களே, இந்த நிலைமை நம்முடைய பாரம்பரியமாக நாம் செய்து வருகிறதுனால இப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக குழந்தை ஞானஸ்தானம் அளிப்பது வேதம் சொல்லாத ஒரு காரியமாக நாம் பார்க்க முடிகிறது. ஞானஸ்தானம் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது, சீசர் ஆனவர்களுக்கு. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தார், என்னுடைய பாவத்தை நான் அவரிடத்திலே அறிக்கையிட்டு அவர் கொடுக்கக்கூடிய இலவசமான பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இந்த ஆண்டவருக்கு என் வாழ்நாள் முழுவதும் சாட்சியாக வாழுவேன் என்ற அந்த ஒரு உறுதியை எடுக்கிறவர்களுக்கு, சீடர் ஆகிறவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று வேதத்திலே ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறதை நம்மளால பார்க்க முடியுது. பிரியமானவர்களே, நாம் பாரம்பரியமாக செய்து வருகிற மற்றும் ஒரு காரியம் மரித்தவர்களுக்காக வேண்டுதல் செய்வது, பூசை ஏறெடுப்பது.
எதற்காக நாம் இந்த காரியத்தை செய்கிறோம் என்று சொன்னால், அவர்களுடைய ஆத்துமா உத்திரிக்க ஸ்தலத்திலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது. நாம் இங்கே செய்யக்கூடிய பூசையும் விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் அவர்களுடைய ஆத்துமாவை இளைப்பாற பண்ணி அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய பாவங்களுக்கு வரக்கூடிய தண்டனைகளை குறைத்து அவர்களை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்லும் என்ற நம்பிக்கையில நாம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய உறவினர்களுக்காக, நம்முடைய குடும்பத்தினருக்காக, நம்முடைய சொந்த பந்தங்களுக்காக நாம் பூசைகள் ஏறெடுப்பது நம்ம பாரம்பரியமா செய்து வந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். இதை குறித்து வேதாகமம், விவிலியம் என்ன சொல்லுகிறது சற்று நம்ம இப்ப பார்க்கலாம். எபிரேயர் புத்தகத்திலே 9வது அதிகாரத்திலே 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சற்று கவனமாய் கவனியுங்கள். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர், பின்பு இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. இங்கே ஆண்டவர் மனிதனுக்கென்று ஒரு நியதி வச்சிருக்கிறார், ஒரு நியமனம் வைத்திருக்கிறார். அது என்ன? ஒரு முறை சாவு, ஒரே முறை சாவு. அந்த சாவுக்கு அடுத்த நிகழ்ச்சி நியாய தீர்ப்பு. இந்த சாவுக்கும் இந்த நியாய தீர்ப்புக்கும் இடையே எந்த விதமான காரியங்களும் அந்த ஆத்மாவுக்கு கிடையாது என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பாவியாக மனம் திரும்பாத பட்சத்தில் மரிப்பான் என்று சொன்னால் அடுத்த நிகழ்ச்சி அவனுக்கு நியாய தீர்ப்பு, அவன் நரகத்திற்கு செல்ல வேண்டியது என்பது விவிலியம் சொல்லக்கூடிய சத்தியமாக காணப்படுகிறது. மேலும் மற்றும் ஒரு காரியத்தை கூட நாம் விவிலியத்திலே பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலே சபை உரையாளர் புத்தகத்திலே 9வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆம், உயிருள்ளோர் தாம் இறப்பது திண்ணம் என்பதையாவது அறிவர், ஆனால் இறந்தோரோ எதையும் அறியார். அவர்களுக்கு இனிமேல் பயன் ஏதும் கிடையாது. அவர்கள் அறவே மறக்கப்படுவார்கள். அவர்களுக்கு அன்பு, பகைமை, பொறாமை எதுவும் இல்லை. இப்பரந்த உலகில் நடக்கும் எதிலும் அவர்கள் பங்கெடுக்க போவதில்லை என்று சொல்லி தெளிவாக விவிலியம் சொல்லுகிறது. இந்த பரந்த உலகில் நடக்கும் எதிலும் அவர்கள் பங்கெடுக்க போவதில்லை. அப்ப இந்த பரந்த உலகத்திலே நாம் இறந்து போன நம்முடைய உறவினர்களுக்காக, சொந்த பந்தத்திற்காக நாம் ஏறெடுக்கிற எந்த ஒரு காரியமும், ஜெபமும், வேண்டுதலும், பூசையும் அவர்களை சென்றடைய போவதில்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஒரு மனிதன் இந்த பூமியிலே வாழும் நாட்களில் மனம் திருந்தாத பட்சத்தில், பாவம் மன்னிக்கப்படாமல் அவன் மரிக்கும் பட்சத்தில் அவன் நரகத்திற்கு செல்கிறான் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று வேதம் கூறுகிறது. இதற்கு உதாரணமாக நாம் லாசரு, ஐஸ்வர்யவான் சம்பவத்தை பார்க்கலாம். லாசரு பரலோகத்திற்கு அவன் செல்கிறான், ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே வேதனை அனுபவிக்கிறான். இப்பொழுது பாதாளத்தில் வேதனை அனுபவிக்கிற இந்த ஐஸ்வர்யவான் தான் மனம் திரும்பாமல் இந்த பாதாளத்திற்கு வந்துவிட்டோம் என்று உணர்ந்து அவன் ஆபிரகாமை பார்த்து ஒரு காரியம் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? எனக்கு இன்னும் 5 சகோதரர் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி நீர் இங்கிருந்து ஒரு ஆளை அனுப்புங்க, லாசருவை அனுப்பியாவது அவர்கள் இந்த வேதனையுள்ள இடத்துக்கு வராதபடி நீங்க என்ன பண்ணுங்க, அறிவியுங்கள் என்று சொல்லி அந்த ஐஸ்வர்யவான் கதறுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக அந்த ஐஸ்வர்யவான் ஒத்துக்கொள்கிறான், இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே நான் மனம் திரும்பாதபடியினால் இந்த நரகத்திற்கு வந்துவிட்டேன், இந்த பாதாளத்துக்கு வந்துவிட்டேன். அதுபோல என்னுடைய சகோதரர்கள் மனம் திரும்பாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களும் மனம் திரும்பாமல் மரிக்கும் பட்சத்திலே இந்த பாதாளத்திற்கு தான் வரப்போகிறார்கள் என்று நன்கு அறிந்தவராய் அவர் கதறுகிறார். அருமையானவர்களே, அதுதான் வேதம் சொல்லக்கூடிய சத்தியம். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழும் நாட்களில் மனம் திரும்பாத பட்சத்தில் அவனுக்காக, அவன் மரித்த பின்பு அவனுக்காக நாம் ஏறெடுக்கிற பூசைகளோ வேண்டுதலோ எந்த விதத்திலும் அவருடைய பாவத்தை மன்னிக்கப் போவதில்லை, அவருடைய பாவங்களை குறைக்கப் போவதில்லை, அவரை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்ல போவதும் இல்லை. இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்களில் ஒருவன் மனம் திரும்பாத பட்சத்தில் அவனுக்காக, அவருக்காக நாம் ஏறெடுக்கிற எந்த ஜெபமும்
அவரை சென்றடைய போவதில்லை என்று வேதம் விவிலியம் தெளிவாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ரோமன் கத்தோலிக்க திருச்சபை தான் ஆதி திருச்சபை என்று சொல்லி நாம் சொல்லி வருகிறோம், பெருமையாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபை எப்பொழுது இது உருவாக்கப்பட்டது என்பதை விவிலியத்தின் அடிப்படையிலும் சரித்திரத்தின் அடிப்படையிலும் இப்பொழுது நாம் சற்று பார்க்கலாம். ரோமன் கத்தோலிக்க திருச்சபை 4ஆம் நூற்றாண்டில்தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் ஆதி திருச்சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 50வது நாளில் உருவாக்கப்பட்டது. பெந்தேகோஸ்தே நாளன்று ஆதி திருச்சபை உருவானது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த ரோமர்கள் ஆதி திருச்சபையினரை மிகவும் துன்புறுத்தியவர்கள், கொடுமைப்படுத்தினவர்கள், சித்திரவதை செய்தவர்கள். ஏன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூட சிலுவையில் அறைந்து கொன்ற நபர்கள் இந்த ரோமர்கள். மேலும் அநேக அப்போஸ்தலரை இரத்த சாட்சிகளாக கொன்று குவித்தவர்களும் இந்த ரோமர்கள் தான். ஏன் இவர்கள் இப்படி செய்தார்கள் என்று நாம் சரித்திரபூர்வமாக பார்க்கும் பொழுது, ரோமர்கள் தங்கள் ரோம சக்கரவர்த்தியை தெய்வத்துக்கு இணையாக மதித்து வணங்கி வந்தனர். சீசரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, பயபக்தியை ரோம சக்கரவர்த்திக்கு கொடுக்க வேண்டும் என்பது ரோமர்களுடைய சட்டம். இந்த சட்டத்தை ஆதி திருச்சபை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. ஆகவே ஆதி திருச்சபையினரை மிகவும் துன்புறுத்தி கொலை செய்து கொடுமைப்படுத்தினார்கள் இந்த ரோமர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கிற இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபை எப்பொழுது எப்படி உருவானது என்பதை இப்பொழுது நாம் சற்று பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, கிபி 4வது நூற்றாண்டிலே வாழ்ந்த கான்ஸ்டன்டைன் நோபல் என்கிற ஒரு ரோம சக்கரவர்த்தி ஸ்பானியாவுக்கு விரோதமாக அவன் போர் தொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது மிகப்பெரிய தோல்வியை அடைந்து அந்த தோல்வியின் விளிம்பிற்கு வந்துவிட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு நாள் அவன் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது அவனுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவிலே ஒரு போர் சேவகன் சிலுவை கொடியை முன்பதாக கொண்டு செல்வது போலவும், அதன் பின்பதாக அவனுடைய படை வீரர் எல்லாம் சென்று போர் புரிந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைவதாகவும் அவன் ஒரு கனவு கண்டான். அந்த கனவின் அடிப்படையிலே அவன் ஒரு போர் சேவகன் கையிலே ஒரு சிலுவை கொடியை கொடுத்து முன்பதாக அனுப்பி அவர்கள் போர் புரிந்த பொழுது அவன் மிகப்பெரிய வெற்றியை அவன் கண்டான். இந்த நிலையிலே அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக அவன் ஏற்றுக்கொண்டான். அவன் கிறிஸ்தவனாக மாறின பொழுது அவன் இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும் என்ற கட்டளையை பிறப்பித்தான். யாரெல்லாம் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்களோ அவர்களுக்கு சலுகைகள் கொடுப்பதாக அவன் அறிவித்தான். மேலும் வேதாகமத்தை 280 காப்பிகள் எடுத்து உலகம் முழுவதும் அதை கொடுத்து அனுப்பினான். மேலும் மத பிரச்சாரம் செய்கிறவர்களுக்கு சம்பளம் கொடுத்து அவன் உலகம் முழுவதும் அனுப்பிவிட்டதாக சரித்திரம் கூறுகிறது. மேலும் உலகம் முழுவதும் தேவாலயங்கள் கட்டுவதற்கு பல நிதி உதவிகளை அவன் வாரி வழங்கினான் என்று சரித்திரம் கூறுகிறது. இவ்வாறாக அந்த ரோம சக்கரவர்த்தியை பிரியப்படுத்துவதற்காக, அவன் கொடுக்கக்கூடிய சலுகைகளை அனுபவிப்பதற்காக உலகம் முழுவதிலும் இருந்த திரள் கூட்ட மக்கள் கிறிஸ்தவத்திற்கு மாறினார்கள், கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். அப்படி உலகம் முழுவதும் ஒரு திரள் கூட்டம் கிறிஸ்தவர்களாக மாறின பொழுது அந்த திரள் கூட்டத்திற்கு அளிக்கப்பட்ட பெயரே ரோமன் கத்தோலிக்க திருச்சபை என்பதாகும். அது வரைக்கும் அந்த 4வது நூற்றாண்டுல ஏற்படுத்தப்பட்ட ரோமன் கத்தோலிக்க திருச்சபை
வரும் வரைக்கும் ஆதி திருச்சபையிலிருந்து 4வது நூற்றாண்டு வரை சிலை வழிபாடோ மாதாவை ஆராதிப்பதோ நான் சொன்ன இந்த அனைத்து காரியங்களும் செய்யப்படவில்லை. இந்த காலகட்டத்தில் தான் இந்த உருவ வழிபாடு, மேலும் மாதாவை தெய்வமாக வணங்குவது, இது போன்ற பல பிரஜாதிகளுடைய புற மதத்தினருடைய செயல்பாடுகள் கிறிஸ்தவத்துக்குள்ளாக நுழைந்ததாக சரித்திரம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. ஏனென்றால் இந்த மதம் மாறிய சலுகைகளுக்காக, ரோம சக்கரவர்த்தியை பிரியப்படுத்துவதற்காக மதம் மாறிய இந்த கிறிஸ்தவர்கள் தாங்கள் செய்து வந்த முன் பழக்கத்தின்படியே கிறிஸ்தவத்திலே சிலை வழிபாட்டை கொண்டு வந்தனர். ஏனென்றால் அதுவரை அவர்கள் சிலைகளை வைத்து வணங்கினவர்கள். இப்பொழுதுதான் கிறிஸ்தவத்திற்குள் முதலாவதாக சிலை வழிபாடு உள்ளே புகுகிறது. மேலும் அதுவரை அவர்கள் அநேக பெண் தெய்வங்களை வணங்கி வந்தது வழக்கம். இப்பொழுது கிறிஸ்தவத்திலே எங்களுக்கு பெண் தெய்வம் வேண்டும், யாரை போடலாம் யோசிச்சாங்க. இயேசுவோட அம்மாவையே பெண் தெய்வமா போட்டு வணங்குங்க என்று சொல்லி அப்பொழுதுதான் மாதாவை ஆராதிக்கக்கூடிய, மாதாவை வணக்கம் செலுத்தக்கூடிய, மாதாவின் மூலமாக வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் அப்பொழுதுதான் கிறிஸ்தவத்திற்குள் நுழைய ஆரம்பித்தது. அதுவரை அவர்கள் அநேக தெய்வங்களை வணங்கி பழக்கப்பட்டவர்கள். இப்பொழுது கிறிஸ்தவத்திலே ஒரே ஒரு தெய்வம் தான். அப்பொழுது இவர்கள் எங்களுக்கு பல தெய்வங்கள் வேண்டும், பல தெய்வ வழிபாடு வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது இயேசு கிறிஸ்துனுடைய புனிதர்கள், அவருடைய சீடர்களை, அப்போஸ்தலர்களை நீங்க என்ன பண்ணுங்க, சின்ன சின்ன தெய்வங்களாக நீங்க வழிபட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்பொழுதுதான் இந்த புனிதர்களையும் தேவ தூதர்களையும் வணங்கக்கூடிய வழிபாட்டு முறை அப்பொழுதுதான் கிறிஸ்தவத்துக்குள் சபைக்குள் உள்ளே உட்புகுத்தப்பட்டது. நான் சொன்ன வேதத்திலே அல்லாத எல்லா புற மதத்தினுடைய கொள்கைகளும் காரியங்களும் வழிபாட்டு முறைகளும் கிறிஸ்தவத்துக்குள் உட்புகுந்தது இந்த 4ஆம் நூற்றாண்டில் தான் என்பதை நாம் என்ன பண்ணணும், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் உறுதியாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், கத்தோலிக்க திருச்சபை என்பது ஆதி திருச்சபை அல்ல. பெந்தேகோஸ்தே நாளன்று உருவாக்கப்பட்ட சபையே ஆதி திருச்சபை. அந்த திருச்சபையிலே வேதத்துக்கு மாறாத, வேதத்துக்கு ஒவ்வாத எந்த சத்தியங்களும் அந்த திருச்சபையிலே காணப்படவில்லை. இவ்வளவு நேரமாக நான் சொன்ன இந்த வேத வசனங்களை பொறுமையோடு நீங்கள் கேட்டதற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையானவர்களே, இவ்வளவு நேரம் நம்ம ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில பயன்படுத்துகிற வேதாகமத்தை கொண்டுதான் உங்களோட நான் பேசினேன். இவ்வளவு நேரம் நம்ம ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய வேதாகமத்தில் உள்ள சத்தியங்களை தான் உங்களுக்கு நான் கொஞ்சம் விளக்கமா எடுத்து சொன்னேன். இந்த சிடி ஏதோ நம்ம ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை குறை சொல்றதுக்காகவோ, அல்லது நம்ம குருமார்களை குறை சொல்றதுக்காகவோ, அல்லது உங்களை குறை சொல்றதுக்காகவோ இது எடுக்கப்பட்டது கிடையாது. நீங்க மனம் திரும்பணும். நீங்க இந்த வேத வசனத்தின்படி உங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். நீங்க பரலோக ராஜ்யம் வந்து சேரணும். அதுதான் என்னுடைய ஒரே நோக்கம். அதற்காகத்தான் வாரத்தோடு இந்த காரியத்தை நான் மேற்கொண்டேன். வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனத்துல வாசிக்கிறோம். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்லுபவர் எல்லாரும் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுள்ளத்தின்படி செய்பவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நெறிகேடாக செயல்படுவோரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். எனக்கு அருமையானவர்களே, இங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார்,
என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் விண்ணரசுக்குள் செல்ல முடியாது. மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுள்ளத்தின்படி செயல்படுவோரே அதில் செல்லுவார்கள். அருமையானவர்களே, விண்ணுலகில் உள்ள தந்தையின் திருவுளம் எது? இதுதான் அவருடைய திருவுளம். தன்னுடைய திருவுளத்தை இந்த வேதத்திலே, இந்த விவிலியத்திலே அவர் நமக்கு அழகாக எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று தன்னுடைய திருச்சித்தத்தை இந்த வேதத்திலே, இந்த விவிலியத்திலே அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் மெய்யாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் உண்மையாகவே நம்முடைய நிலைமை ஒரு நாள் பரிதாபமாக மாறிவிடும் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை. மேலும் பாருங்க, இந்த 7வது அதிகாரத்தினுடைய 24வது வசனம் முதல் 27வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவெளிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. அருமையானவர்களே, இங்கே ஆண்டவர் குறிப்பிடுகிற காரியம், என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவர் பாறையின் மீது தங்கள் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதராவார். என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாதவர் புத்தி இல்லாதபடி தன் வீட்டை மணல் மீது கட்டியவருக்கு ஒப்பாவார் என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். ஆக வசனம் என்ன என்பதை, தேவனுடைய ஆண்டவருடைய வார்த்தை என்ன என்பதை தெளிவாக இவ்வளவு நேரம் நமது கரங்களில் இருக்கக்கூடிய வேதாகமத்தை கொண்டு உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். இதை ஆராய்ந்து பாருங்கள். இதை நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த வார்த்தையின்படி நாம் வாழ்கிறோமா, அல்லது பாரம்பரியத்துக்கும் அல்லது நம்முடைய மூதாதையினுடைய காரியங்களுக்கும் நாம் உடன்பட்டு செல்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஏனென் திருத்தூதர் பணிகளிலே 17வது அதிகாரத்திலே 30வது வசனத்தில், ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்பொழுது எங்கும் உள்ள மக்கள் யாவரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். இதுவரைக்கும் இந்த வேதத்தில் உள்ள சத்தியங்கள் இவ்வளவு தெளிவா நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு இந்த சீடியின் மூலமா ஆண்டவர் உங்களுக்கு இந்த விவிலியத்தில் உள்ள சத்தியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார், போதித்துக் கொண்டிருக்கிறார், உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த வசனம் என்ன சொல்லுது? ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் அதனை பொருட்படுத்தவில்லை. இந்த சத்தியம் இப்படிதான் சொல்லுது, வேத வசனம் இப்படிதான் சொல்லுதுன்னு அறியாம நம்ம வாழ்ந்த காலத்தை ஆண்டவர் என்ன பண்ணல, பொருட்படுத்தலையா. ஆனா அறிந்ததுக்கு அப்புறம் நாம அப்படியே பாரம்பரியத்திலேயே நிலைத்திருக்கிறத, அப்படியே நம்ம பண்ணிக்கிட்டு வர்றதையே அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறத, இந்த வேத வசனத்துக்கு விரோதமா வாழ்றத தேவன் விரும்பல. தேவன் என்ன சொல்றாரு? இப்பொழுது எங்கும் உள்ள மக்கள் யாவரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். அருமையானவர்களே, மேலும் நம்ம பார்க்கிறோம், பேதுரு ராயப்பர் எழுதிய 1வது திருமுகத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? அங்க நீங்கள் 18வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழிவழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். அருமையானவர்களே, இங்கே நாம் வாசிக்கிறோம், உங்கள் மூதாதையரிடமிருந்து வழிவழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலைக்கிரயம். அருமையானவர்களே, இந்த வீணான வழிவழியாய் வந்த இந்த வீணான நடத்தை நின்று நாம் விடுவிக்கப்படும்படிக்குதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன் விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்காக அவர் கொடுத்து
நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே பாரம்பரியத்திற்கும் நம்முடைய வழிவழியாய் நடந்து வருகிற வீணான நடத்தையினின்றும் நாம் மனம் மாற வேண்டும் என்று தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே விரும்புகிறார். அப்படிப்பட்ட மனம் மாற்றம் நமக்கு தேவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நான் அறிவிக்கிற இந்த சத்தியங்களை ஒரு நாள் எனக்கு ஒரு சில சகோதரர்கள் அறிவித்தார்கள். இந்த வார்த்தைகளை நான் கேட்டு அதன்படி வாழ்வதற்கு என்னை ஒப்புக் கொடுத்தேன். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே மெய்யான பாவ மன்னிப்பு, பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை, ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்கிறேன் என்ற ஒரு நிச்சயம், இப்பொழுது மரித்தாலும் இந்த வேதத்தின் அடிப்படையில் என் வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கிறபடியால் நான் பரலோகத்துக்கு செல்வேன் என்ற உறுதியும் எனக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட உறுதியை, நம்பிக்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் இந்த சிடி தயாரிக்கப்பட்டு உங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஆகவே கேட்ட இந்த ஆண்டவருடைய சத்தியத்திற்கு, ஆண்டவருடைய இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, எங்க திருச்சபை இப்படி சொல்லுது என்று நாம் நினைக்காதபடிக்கு வேதம் என்ன சொல்லுகிறது, நாம் எப்படி வாழ வேண்டும் என்று விவிலியம் நமக்கு எடுத்துரைக்கிறது என்பதை மனதில் கொண்டு இந்த விவிலியத்தின்படி நாம் வாழ்ந்து தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய விண்ணரசை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். இல்லை என்று சொன்னால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நான் உன்னை அறியேன் என்று ஆண்டவர் நம்மை விளக்கக்கூடிய ஒரு நாள் ஒன்று வரப்போகிறது. வேதத்திலே ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்று ஆண்டவர் விவிலியத்திலே சொல்லியிருக்கிறார். நீங்கள் கேட்ட இந்த வார்த்தைகள் உங்களை மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக வழிநடத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மாறாக நீங்கள் கேட்ட இந்த வார்த்தை உங்களை நியாயம் தீர்த்து உங்களை நரகத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அல்ல. ஆனால் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டும் இந்த வார்த்தைகளின்படி, இந்த விவிலியத்தின்படி நீங்கள் வாழாமல் பாரம்பரியத்திற்கும் வழக்கமாக செய்து வருகிற காரியத்துக்கும் உங்களை விற்று போடுவீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு நாள் ஆண்டவர் உங்களை எனக்கு தெரியவே தெரியாது என்று உங்களை விளக்கக்கூடிய, நரகத்திற்கு அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நீங்கள் இந்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மெய்யான பாவ மன்னிப்பையும், இரட்சிப்பையும், பரலோக பாக்கியத்தையும், சமாதானத்தையும், சந்தோஷத்தையும் பெற்று அனுபவிக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத பரிசுத்த நல்ல நாமத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.